கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால் கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயன்படுத்தும், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். எனது அருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு யாரால் கண் திருஷ்டி வருது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியே செவ்வாய். அந்த செவ்வாய் அட்டமாதிபதியாக இருக்கிறார். முதல்ல நம்மை சுற்றி வர இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து வயிற்றெரிச்சல் கொடுக்கிறார்கள். பொதுவாக மேஷராசிக்காரங்களால் சும்மா இருக்க முடியாது. கடினமான உழைப்பாளிகள், வேகமாக ஓடக்கூடியவங்க, வேகமாக உழைக்கக்கூடியவங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எப்படி கண் திருஷ்டி இருக்குது மேஷராசிக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, இப்படி வேகமாக ஓடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் அப்படி நிதானமாக உட்காந்துடுறாங்க. என்னால் வேகமாக ஓட முடியல, என்னால் வேகமாக பழையபடி வேலைகளை செய்ய முடியல அப்படி நிதானிச்சு ஒருத்தர் வீட்டில் மேஷராசிக்காரங்க உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண் திருஷ்டி தாக்கிருச்சுன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வேகமான செயல்பாட்டாலே நற்பெயர் பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள். அவர்களுக்கு அப்போ ஒரு தடை வருது, யாரோ கண் திருஷ்டி போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம், யாரால திருஷ்டி அப்படின்னா, மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயே அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் பொதுவாக சகோதர உறவுகள், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சகோதர உறவுகள், ஒரு திருமணத்திற்கு பிறகு உறவுகள் மாறுபட்டு போகுது பாருங்க. உங்கள் சகோதர குடும்பங்களே நீங்கள் வாழ்கிற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு மேஷராசிக்கு நினைக்குது. உதாரணமாக ஒரு சொத்து விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். குடும்பத்தில் தலைமகனாக ஒரு மேஷராசிக்காரர் இருக்கார், அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்தை சகோதரர்கள் கிடைக்க விடாமல் தடுத்து விடுகிறார்கள். இப்படி பல துன்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அவர்களுடைய திருஷ்டி ஒரு காரணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விடாமல் சகோதரர்களுடைய திருஷ்டி உங்களை தடுக்கிறது. அதே போல மேஷ ராசியிலே நீச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ சனி பகவான் என்று சொன்னால் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள். நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு கடுமையாக உழைச்சி பேர் வாங்குறீங்க. ஐயோ இவனுக்கு பேர் கிடைக்குதே, இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்களோ, இவன் வாழ்க்கையில் நல்லா இருந்துருவானோ, மேனேஜ்மெண்ட்டுக்கு நெருக்கமாகிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு சக ஊழியர்கள் நீங்கள் ரொம்ப வளர்ந்ததா, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது, இவனுக்கு என்னடா இவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது அவர்கள் திருஷ்டியை போடுகிறார்கள். இது ஒரு பெரிய தடையாக வருகிறது. அதே மாதிரி யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சனி பகவான் மாந்தியோடு தொடர்போடு இருக்கிறாரோ, ஒரு 8 டிகிரிக்குள்ள சனி மாந்தி தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் செய்வினையால் கூட பாதிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு தேவையான செய்வினை யாருக்கு வரும், யாரால் வரும் என்ற தனிப்பதிவுகளாக கூட தரேனா. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி மாந்தி 8 டிகிரிக்குள் இருந்தால் சில நேரம் செய்வினை பாதிப்பு கூட வருகிறது. அந்த அளவுக்கு கண் திருஷ்டி முத்தி போய் செய்வினை செய்து போயிடுறாங்க.
சில மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். 4ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது பெற்ற தாய் இருக்கிறாளே, மேஷராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான உறவு யாருன்னு கேட்டீங்கன்னா பெத்த தாய். மேஷராசிக்காரர்களை தரையில் விடாமல் அணைத்து கொண்டு வாழ்க்கையில் உயர்த்தி எல்லா வகையான வழிமுறையும் இந்த தாய் தான் காட்டுகிறாள். அந்த 4வது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைகிறார் ஜாதகத்தில். அப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு கடனை வாங்கி தான் நீங்கள் வீடு வாங்குறீங்க. வீடை ஒரு அழகாக வடிவமைக்கிறீங்க, ரொம்ப நல்லா கட்டணும் அப்படின்னு நேர்த்தியாக நின்று ஒரு வீட்டை கட்டுறீங்க. வீட்டை கட்டி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான திருஷ்டிகள் சில குடும்பங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி முடித்தோம் சார், நாங்கள் குடி போனோம் சார், கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போகிறதுக்குள்ளேயே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு சார். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் சார், கட்டிக்கிட்டு இருக்கும்போதே முழுமையாக கட்டி முடிக்க முடியாமல் எங்கள் வீடு அந்தரத்தில் நிற்குது சார், முழுசாக கட்டி கூட முடிக்க முடியல சார், அப்படிப்பட்ட திருஷ்டி சார் எங்களுக்கு அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அப்போது வீடு கட்டுவதனால் திருஷ்டி பல மேஷராசிக்காரர்களுக்கு வருது. இன்னொரு புறம் பாருங்க, உங்களுக்கு வாகனம் வாங்குறீங்க. 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காரில் போகிறீங்க பாருங்க. முதல்ல 2 வீலர் வாங்குறீங்க, அப்புறம் காரில் போகிறீங்க. நீங்கள் காரில் போகிறீங்கன்னா உலகம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வைத்திருச்சல் படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பல மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. நல்ல கார் வாங்கி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு சார் அப்படிங்கிறாங்க. காரணம் 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சமடைவதும் 2-7க்கு அதிபதியாக சுக்கிர பகவான் இருப்பதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு பாதகம் யாரால் வருகிறது? உங்கள் வேலையினால் வேலை பார்க்குறது இவ்வளவு திருப்தியாக இருக்காங்களேன்னு பாதகம் உங்கள் மேலே வருது, கெடுதல் பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் வாகனம் வாங்கின பிறகு ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் கண்திருஷ்டியின் அடையாளம். சில மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஹார்ட் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ வரும். இதுக்கு காரணம் கண் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இவ்வளவு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா இந்த கண் திருஷ்டியிலிருந்து யாரை வழிபட்டால் மேஷராசிக்காரங்க தப்ப முடியும்? மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். கண் திருஷ்டி அதிகமாக போய் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் யாரால் இந்த பாதிப்பு வந்துச்சுனாலும் சரி, அந்த பாதிப்பு நீங்குவதற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் கண் திருஷ்டி முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அமாவாசை என்று சென்று வழிபட வேண்டும். இதுதான் முக்கியமான பரிகாரம். குடும்பத்தாரோடு சென்று வழிபட வேண்டும். அமாவாசை அன்றைக்கு 9 அமாவாசைகள் அப்படி போயிட்டு வரணும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது எப்படிப்பட்ட கெட்ட தீவினைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட திருஷ்டிகள் இருந்தாலும், யாரால் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும், நீங்கள் வாழக்கூடாது என்று யார் தடுத்தாலும் அத்தனை பிரச்சனையிலிருந்தும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உங்களை காப்பாற்றுகிறாள் என்பதுதான் உண்மை. உங்கள் கண் திருஷ்டி விலக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்கள். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண் திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண் திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண் திருஷ்டிக்கு எப்படி சுற்றி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண் திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண் திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய், சிறிது கல் உப்பு, இதை எடுத்துக்கொண்டு
நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு, வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு, வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுட்டி விட்டு பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தணும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடணும். உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கந்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போதும். விளக்கை எரிய விட்டு அந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் யார் வருகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.